ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு 4 நாள் வந்து நிஃப்டி நல்லா க்ரீனாக க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இன்வெஸ்டர்ஸ்லாம் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஏன்னா எல்லாரோட போர்ட்ஃபோலியோலாம் லைட்டாக ரெக்கவர் ஆயிருந்திருக்கு. ஸோ அகைன் சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இதான் பாட்டம்னு ஆளுக்கு ஏதாவது வளரிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஏறும்போது இதுதான் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி நீங்கள் ஒவ்வொரு டைமும் லைட்டாக ஏறும்போது இதுதான் பாட்டம்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஸோ உங்களால் கரெக்டாக மார்க்கெட் எப்போவுமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ எதுதான்டா பாட்டம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து கிரியேட் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு தாங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுவும் சில பல டெக்னிக்கல் விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் ஸோ இது வந்து மேபி பாட்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ அது என்னெல்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட் 4 டேஸாக ஏறினது வந்து ஒன்றும் சர்ப்ரைசிங்காக இல்லைங்க. ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ நான் வந்து இந்த புல்லிஷ் டேல கூட ஒரு 27,000 வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து போட்டிருந்தேன் ஷார்ட்ஸில். ஸோ நிறைய பேர் எப்படி ப்ரோ இவ்வளோ பேரிஷாக இருக்கும்போது கால் சைடில் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நம்மளோட லாஸ்ட் மந்த் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பவுன்ஸ் பண்ண வைக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். லாஸ்ட் மந்த் எண்டில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்க்கு நிஃப்டி எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதில் நான் மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சு அனாலிசிஸ் வந்து பண்ணியிருப்பேங்க. ஸோ அதில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ லாஸ்ட் 2 டைம்ஸ் வந்து இங்கே மந்த்லி டைம் ஃப்ரேமில் 20 EMAலேருந்து பவுன்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த டைமும் கண்டிப்பாக ஒரு பவுன்ஸ் பண்ண வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ரீசெண்டான ட்ரை கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆனால் கொடுக்குறாங்க எக்ஸாக்ட்லி இங்கேருந்து டச் பண்ணி ஏறாது. ஸோ கண்டிப்பாக கீழே உடைக்கிற மாதிரி பயமுறுத்திட்டு தான் ஒரு ஏற்றுவாங்க. ஸோ அது 22,000லேருந்து 22,400 எங்கேருந்து வேணாலும் ஏற்றுவாங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ கூட அந்த வீடியோ வந்து இருக்குங்க. ஸோ எக்ஸாக்ட்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே அப்படியே உடச்சி பயமுறுத்துகிற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் 22,000லேருந்து கடைசியாக ஏற்றிருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ரிசைஸ்லி ஒர்க்காக இருக்குங்க. நம்ம நினச்ச மாதிரியே அங்கேருந்து ஏற்றிருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் ரீசன்னா இது ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன்ஸ். ஸோ அதே டைமில் வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க 100 EMAவும் இருந்துச்சு. இதெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் அப்படின்னு நீங்களாம் ரியலைஸ் பண்ண EMAஸோட நீங்கள் 1 or 2 years வந்து ட்ராவல் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அந்த 22,000 வந்து ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் நம்பர். ஸோ அது போக இந்த இடத்துல பாருங்கள் பாஸ்ட்டில் பல டைம் அங்கேருந்து ஏற ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி இல்லை, ஆனால் அப்ராக்சிமேட்லி அந்த ஜோன் பக்கம். ஸோ இந்த ஜோன் பக்கம் 100 EMAவும் வருது வீக்லி டைம் ஃப்ரேமில். மந்த்லி டைம் ஃப்ரேமில் 20 EMA வருது. ஸோ இதெல்லாம் கூட சேர்ந்து ரவுண்ட் நம்பரும் இருந்ததுனால சூப்பராக டீசெண்டாக ஒரு ட்ரை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை மட்டும் பார்த்தா போதுமா, ப்ரெடிக்ஷன் வந்து ஓரளவு பண்ணிடலாமானா இல்லைங்க. ஸோ இது கூட சேர்ந்து நீங்கள் வந்து ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் லைட்டாக ட்ராக் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஐடியா வந்து கிடைக்கும். நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக இங்கேருந்து 500 பாயிண்ட் ஏறுதா இல்லையா பாரு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி யூஸ்வலி நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா நானே பல பேரை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஆனாலும் நான் இந்த டைம் வந்து அப்படி சொன்னதுக்கு வந்து ஒரு ரீசன் வந்து இருக்குங்க. ரிலையன்ஸ் தாங்க மெயின் ரீசன். இந்த மாதிரி மேஜரான ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் நீங்கள் நிஃப்டியில் பண்ணுறப்ப ரிலையன்ஸ் அப்புறம் பேங்க்ஸ் அப்புறம் ஐடியும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களோட சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்குங்க. மற்றவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் ஸோ ரொம்பவே டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ ரிலையன்ஸை பார்த்து அப்படி என்னடா ப்ரெடிக்ட் பண்ணி கிழிச்ச அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஒரு சூப்பரான ட்ரெண்ட் லைன் வந்து வருதுங்க. இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் ரீசன் இல்லைங்க, இந்த ட்ரெண்ட் லைன் கூட இங்கே 50 EMAவே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ ஏன்னா 50 EMAங்கிறது மந்த்லி டைம் ஃப்ரேமில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஒரு மேஜரான லெவல். ஸோ 20 விட 50 இன்னும் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் கோவிட் டைமில் கூட 20 உடச்சி இப்போ 50லேருந்து தான் ஏறிச்சு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வந்து வருது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மந்த்லி டைம் ஃப்ரேமில் 50 EMAவும் வந்துருச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனும் இருந்துச்சு. ஸோ இது போக எனர்ஜி செக்டார் நிஃப்டி எனர்ஜி கடியில் தாங்க ரிலையன்ஸ் வந்து இருக்குது. நிஃப்டி எனர்ஜிலையும் கரெக்டாக இந்த மந்த்லி டைம் ஃப்ரேமில் 50 EMA வந்து வந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இன்னொரு மேஜரான ஒரு லெவல் வந்து கோயின்சைட் ஆகுது. இந்த பாருங்கள் பாஸ்ட்டில் இந்த இடம் தான் ஆல் டைம் ஹையாக இருந்திருக்கு நிஃப்டி எனர்ஜிக்கு. ஸோ அதே இடத்துல வந்து கரெக்டாக ரீடெஸ்ட் ஆகுதுங்க. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனவன் வந்து அப்போது ரீடெஸ்டே பண்ணல. ஸோ 1.5 வருஷம் கழித்து இப்போ வந்து ரீடெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரீடெஸ்ட் வந்து நிஃப்டி எனர்ஜியில் இருந்துச்சு. ஸோ அது கூட ரிலையன்ஸும் கரெக்டாக கோயின்சைட் ஆனதுனால கண்டிப்பாக இது வந்து மேலே ஏறும். ஸோ இந்த ஏற்றம்னால நிஃப்டியில் மினிமம் 500 பாயிண்ட்ஸ் அது ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 22,000லேருந்து 22,500 வரை ரொம்ப ஜாலியாக மேலே ஏறிட்டான். ஸோ அதுக்கு ரொம்ப ஒரு மேஜரான ரீசன் வந்து இந்த ரிலையன்ஸ் மட்டும்தாங்க. ஸோ இது போக நெக்ஸ்ட் ஐடியும் பேங்க்ஸும் பார்க்கணுங்க. ஆனால் பேங்க்ஸ் வந்து இந்த டைம் பெருசாக ஹெல்ப் பண்ணல. ரிலையன்ஸ் தான் ஒரு 70 to 80% ஹெல்ப் பண்ணியிருக்கான். மீதி வந்து ஐடி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஸோ பேங்க்ஸ் வந்து கொஞ்சம் கன்சால்டேட் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆனால் அவனும் எக்ஸாக்ட்லி இந்த 20 EMA பக்கம் தாங்க தொங்கிட்டு இருக்கான் மந்த்லி டைம் ஃப்ரேமில். இப்போதைக்கு ஒரு
பர்ஃபெக்டான ஏசுநாதர் கேண்டில் வந்து போட்டிருக்காங்க, அதாவது டோஜி வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஆனால் இது வந்து ஃபார்ம் ஆகிட்டு தான் இருக்குது. மந்த்லி டைம் ஃப்ரேமில் இன்னும் க்ளோசிங் வந்து வைக்கல. ஸோ க்ளோசிங் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டோஜியை பார்த்து நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்க அப்படி மேலே தான் போகுதுன்னு. இப்போதைக்கு புல்ஸ் ஒரு ட்ரை கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த ட்ரை வந்து எப்போ சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்க இன்னும் சில நாள் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ பேங்க்ஸும் இந்த மாதிரி மேஜரான லெவலில் தொங்கிட்டு இருக்கு. இவன் ஹெல்ப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவன் வந்து ஃபால் ஆகாமல் அப்படியே கொஞ்சம் கன்சால்டேட் ஆகிட்டு இருந்தான். ஸோ அதனால் நிஃப்டிக்கு இவனும் லைட்டாக ஹெல்ப் பண்ணியிருக்கான் ஃபால் ஆகாமல் இருந்ததுனால. ஸோ சேம் டைமில் நீங்கள் வந்து ஐடியை பாருங்கள். ஸோ ஐடிலையும் எக்ஸாக்ட்லி 20 EMAல வந்துருக்குங்க. இதுவும் மந்த்லி டைம் ஃப்ரேம் தான். நிஃப்டி ஐடி வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுலேயும் நிஃப்டி எனர்ஜி மாதிரி ஒரு பிரேக் அவுட் லைன் வந்து இருக்குங்க. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பல டைம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கு, ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி திருப்பியும் இங்கேயும் பயங்கரமாக ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்குங்க. 2 டைம் எவ்வளோ பெரிய ஃபால் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பயங்கரமாக பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கு இப்போ இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஜோன். ஸோ அதனால் நிஃப்டி ஐடியும் எனர்ஜி மாதிரியே சூப்பரான ஒரு பிரேக் அவுட்டோட ரீடெஸ்ட் ஜோன்லையும் ப்ளஸ் இஎம்ஏ கான்ஃப்ளூயன்ஸ்லையும் இருக்குங்க. இந்த கான்ஃப்ளூயன்ஸ்லாம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தா தாங்க புரியும். ஸோ இதெல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஸோ கான்ஃப்ளூயன்ஸஸ் வச்சு தாங்க மேஜரான எல்லா மூவ்ஸும் வருது. இன்ட்ராடேக்கு மட்டும்தான் நான் எப்பவும் கான்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் இன்ட்ராடேவை விட இந்த பொசிஷனல் கான்ஃப்ளூயன்ஸஸ்லாம் இன்னும் பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணும்போது எப்பவும் நான் சொல்கிற இந்த மேஜர் பாயிண்ட்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி இந்த ஆங்கிள்லேயே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு அங்கேருந்து வர மூவ்ஸ் எல்லாம் பார்த்துன்னா உங்களுக்கு புரியும் இந்த கான்ஃப்ளூயன்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு. ஸோ அதனால் நிஃப்டி ஐடியும் டர்ன் ஆக ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கு. ஸோ இவன் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கான். ரிலையன்ஸ் அளவுக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஹெல்ப் பண்ணியிருக்கான். பேங்க்ஸை விட பெட்டராகவே ஹெல்ப் பண்ணியிருக்கான். அதில் ஒரு 2 ஹெவி வெயிட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். டிசிஎஸ் பாருங்கள். டிசிஎஸ் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாக போயிட்டு இருந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் இவனும் ரிலையன்ஸ் மாதிரி 50 EMAக்கு வந்துட்டாங்க. ஸோ ஈவன் டீசெண்டாக ஏறி இருக்கான் பாருங்க. இந்த இடத்துல இருந்து இன்ஃபோசிஸ் 50 EMA வரல, ஆனால் 20 EMA பக்கம் தொங்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சப்போர்ட்டும் இருக்குது அந்த ஜோனில். ஸோ இன்ஃபோசிஸை விட டிசிஎஸ் கொஞ்சம் அதிகமாகவே விழுந்திருக்கு ஏடிஹெச்லேருந்து. ஸோ ஆனால் லாஸ்ட் 1 வீக்காக டிசிஎஸ் வந்து பயங்கரமாக ஏறி இருக்குது. ஏன்னா அவன் வந்து 50 EMAவே வந்துட்டான். ஸோ மக்களுக்கு இன்னும் சீப்பாக தெரிஞ்சிருக்கு. ஸோ அங்கே இன்னும் நிறைய பையர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ ஆனால் இன்ஃபோசிஸில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டலை. ஸோ ஏன்னா அவன் இன்னும் 20 EMA பக்கமே தான் இருக்கான். ஸோ 50 EMAல இன்ஃபோசிஸும் இருந்தனா இன்னும் பயங்கர பையிங் ப்ரெஷர் வந்து வந்திருக்கும். ஸோ ஐடியில் உள்ள ஹெவி வெயிட்ஸ் மாதிரி பேங்க்ஸில் உள்ள ஹெவி வெயிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசி பேங்க் தான். பேங்க் நிஃப்டி மொரட்டு கன்சாலிடேஷன் அப்படின்னு சொன்னேன். அதை நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பார்த்தாலே நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ ஆல் டைம் ஹை பக்கம் அப்படியே சுற்றிட்டே இருக்கான். இவன் வந்து 20 EMAக்கு மேலே தான் இருக்கான். அது மேலே தான் 2 months ஆகோ வந்து பவுன்ஸ் வந்து பண்ணாங்கிறது. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் வந்து தொடவே இல்லை. அப்படியே மேலே போகிறது கீழே வருது, மேலே போகிறது கீழே வருதுன்னு ஆடிட்டே இருக்கான். இவன் பல வருஷமாக அதை மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கான். ஐசிஐசிஐலாம் பாருங்கள், இன்னும் 20 EMA பக்கமே வரல, அதுக்கு ரொம்ப மேலேயே இருக்குது. இவன் தான் ரொம்ப கம்மியாக விழுந்திருக்காங்க ஆல் டைம் ஹைலேருந்து. ஓவராலாக நிஃப்டியில் உள்ள ஸ்டாக்ஸை வந்து பார்க்க போனீங்கன்னா, ஏன்னா ஆல் டைம் ஹைலேருந்து 10% கீழே தாங்க விழுந்திருக்கான். நான் கடைசியாக பார்க்குறப்போ அப்படி தான் இருந்துச்சு. ஆமாம், எக்ஸாக்ட்லி 10% பக்கம் தான் விழுந்திருக்கான். மற்ற நிறைய ஸ்டாக்ஸ்லாம் 15-20% விழுந்திருக்கு. ஆனால் இவன் வந்து 10 கீழே தான் விழுந்திருக்கான். இவனும் பாரதி ஏர்டெலும் மட்டும்தாங்க ரொம்ப கம்மியாக விழுந்திருக்கான். ஸோ பாரதி ஏர்டெல் வந்து பாருங்கள் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இவனும் இப்போ டாப் 10 ஹெவி வெயிட்ஸில் வந்துட்டாங்க. ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இவன் வந்து டாப் 10ல் வந்து கிடையாது. ஸோ ஆனால் இப்போ டாப் 10 லிஸ்ட்டில் ஆட் ஆகி ஒரு 4-5 months இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவனும் எக்ஸாக்ட்லி ஐசிஐசிஐ பேங்க் மாதிரி தாங்க 10% பக்கம் தான் விழுந்திருக்கான் ஆல் டைம் ஹைலேருந்து. ஸோ 12% பக்கம் விழுந்து இப்போ 8% ரேஞ்சுக்கு வந்து ரெக்கவர் ஆகிட்டான். ஸோ நான் இந்த பாரதி ஏர்டெல்லாம் ரொம்ப ஒன்றும் ட்ராக் பண்ண மாட்டேன். ஸோ ஆனாலும் இப்போ ஜஸ்ட் வந்து உங்களுக்காக சொன்னேன், இவனும் டாப் 10ல் வந்து வந்துட்டான் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து காமிச்சேன். ஸோ நான் மற்றபடி மெயினாக பார்க்குறது ரிலையன்ஸ், பேங்க் நிஃப்டி, அப்புறம் நிஃப்டி ஐடி தாங்க பார்ப்பேன். ஸோ இந்த 3 நீங்கள் வந்து க்ளோஸாக ட்ராக் பண்ணாலே நிஃப்டி வந்து எப்படி போகிறான் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஒரு கிளியரான ஐடியா வந்து கிடைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். சரி, இது எல்லாமே ஓகே தான், ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியுது, ஆனால் சக்ஸஸ் ஆவாங்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து இப்போ உடனே சொல்லிட முடியாது. ஸோ ரிலையன்ஸில் வந்து பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ஏறி இருக்குது, ப்ளஸ் 50 EMAலேருந்து ஏறுறப்ப நெக்ஸ்ட்டு எங்கே போகும்னா 20 EMA வர போகுங்க ஈஸியாக. ஸோ இப்போ வந்து 20 EMA இந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் ஜோனும் இருக்குது. மந்த்லி டைம் ஃப்ரேம்லேயே எத்தனை டைம் அந்த இடத்துல ப்ரைஸ் என்கேஜ் ஆகிருக்குன்னு பாருங்கள். 1300 பக்கங்க. ஸோ ஒரு 280 to 300 பக்கம் ஒரு 20 பாயிண்ட் ஜோன் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பல டைம் வந்து என்கேஜ் ஆகிருக்கு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் கூட இந்த 20 EMAவும் சேர்ந்து வருதுங்க. ஸோ அதனால் ரிலையன்ஸ் வந்து இதை திருப்பி கிராஸ் பண்ணால் தான் நிஃப்டி வந்து பயங்கரமாக போகும். ஸோ அது வரை இது வந்து பாட்டம் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் பயங்கர ஒரு மேஜர் ஹர்டலாக இருக்கும்.
ஸோ இதை அவ்வளோ ஈஸியாக கிராஸ் பண்ண விட்டுற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும் தான். ஆனால் இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு தான் தெரியும் இந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்க்கு ரிலையன்ஸையும் ஐடியும் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். நான் சொன்ன லெவல்ஸ்லாம் நீங்கள் வந்து நிஃப்டி பொசிஷனல் ட்ரேடிங் வந்து பண்ணுறதா இருந்தீங்கன்னா, ஸோ இது வந்து இப்போ நிஃப்டி சார்ட்டுங்க டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் லாஸ்ட்டாக இந்த 22,800க்கு எவ்வளோ பில்டப் கொடுத்தாங்கன்னு. ஸோ அங்கேருந்து மேலே போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் நல்ல டீசெண்டாக ஒரு ட்ரை வந்து பண்ணாங்க அந்த இடத்துல. ஸோ 6-7 நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஜோனில் தாக்கு பிடிச்சிட்டே இருந்தாங்க. ஸோ அப்புறம் தான் கடைசியாக பிரேக் ஆயிடுச்சு. ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியும். ஸோ அகைன் அது வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறும். ஸோ இப்போ அங்கே 22,720லேருந்து 22,800 வர ஒரு சூப்பர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ ஆனால் அதை விட இன்னொரு சூப்பர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அப்புறம் சொல்லலாம். ஸோ இதே இடத்துல 20 EMAவும் கோயின்சைட் ஆகுதுங்க. ஸோ நல்லா பேரிஷ் ஆனதுக்கப்புறம் ஸோ திருப்பி மேலே போகிறப்ப 20 EMA வந்து ஒவ்வொரு டைமும் ரெசிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அங்கே பாருங்கள் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் எக்ஸாக்ட்லி இந்த 20 EMAவும் வந்து கோயின்சைட் ஆகுது. ஸோ அதனால் இந்த 700 to 800 நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணுங்கள். ஸோ அப்போ அதை கிராஸ் பண்ணிட்டோன்னா போதுமா, சூப்பராக மேலே ஏறிடுவோமானா அப்படிலாம் இல்லைங்க. ஸோ இன்னொன்று சூப்பர் இம்பார்ட்டண்ட்டான ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பாருங்கள் சூப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 2-3 டைம் வந்து நல்ல ஃபால் வந்து வந்திருக்குங்க. ஸோ அதனால் இந்த ட்ரெண்ட் லைன் வரதாங்க போகும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனையும் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தாங்க ஓகே பாட்டம் ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு 80 to 90% வந்து அசியூம் பண்ணலாம். ஸோ 100% எப்போ தான் அசியூம் பண்ண முடியும்னா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனையும் கிராஸ் பண்ணி போனால் நல்லா இருக்குங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை மறந்துடுங்க. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எடுத்து பாருங்கள். இங்கேருந்து பல டைம் வந்து சூப்பராக பவுன்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாருங்கள். ஸோ அந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபால் ஆச்சு. ஸோ அதனால் அப்படி போகிற வழியில் கடைசி அந்த ட்ரெண்ட் லைன் திருப்பி ஒர்க் ஆகி ஒரு ரீடெஸ்ட் பண்ணி ஃபால் வந்தாலும் வரலாம். ஸோ 100% பாட்டம் வந்து ஃபார்ம் ஆகிட்டுன்னு நீங்கள் எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனையும் கிராஸ் பண்ணி போனுங்க. ஸோ அப்போ ஒரு 24,000 to 24,200 ரேஞ்சை கிராஸ் பண்ணி ஒரு 2-3 நாள் சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் தாங்க பாட்டம் வந்து கிரியேட் பண்ணியாச்சுன்னு நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இன்னும் நிறைய டைம் வந்து இருக்குது. ஸோ இந்த 22,800 விட இந்த ட்ரெண்ட் லைன் தான் இன்னும் 10 மடங்கு பவர்ஃபுல்லான ரெசிஸ்டன்ஸுங்க. ஸோ ஏன்னா நீங்கள் வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, நான் இந்த ட்ரெண்ட் லைன்ஸை வந்து அழிக்கிறேன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வர்ற இடத்துல தாங்க வீக்லி டைம் ஃப்ரேமோட இந்த 20 EMAவும் 50 EMAவும் இப்படியே இந்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சரிஞ்சிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி அப்சைடில் 2 EMAஸும் வந்து இப்படியே சேர்ந்துச்சின்னு வைங்களேன். ஸோ அந்த இடம்லாம் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இன்னும் 1 or 2 வீக்ஸில் இந்த 20யும் இந்த 50யும் வந்து அப்படியே கரெக்டாக கோயின்சைடாக இருக்குங்க. ஸோ அந்த கோயின்சைட் ஆகிற டைமில் இந்த ட்ரெண்ட் லைனும் அங்கே வந்துச்சுன்னு வைங்களேன். ஸோ கண்டிப்பாக அங்கே வந்து பயங்கரமான ஒரு இன்ட்ராடே ஷார்ட் என்ட்ரி வந்து நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு நாள் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரியாக்ஷன் வந்துட்டு தான் நெக்ஸ்ட் ஃபர்தராக மேலே போனால் போகும். ஸோ ஆனால் அன்றைக்கி டச் ஆகிறப்ப கண்டிப்பாக ஒரு டீசெண்டான ஃபால் வந்து இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்த வந்து நீங்கள் க்ளோஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அது ரீச் ஆக இன்னும் 2-3 வீக்ஸ் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 22,800 பக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த ஜோனில் ஏதாவது இன்ட்ராடே கான்ஃப்ளூயன்ஸ் வந்து வந்துச்சுன்னா ஷார்ட் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இன்ட்ராடே கான்ஃப்ளூயன்ஸ்னு என்ன சொல்கிறேன்னா, ஸோ இதே ஜோனில் ஏதாவது வீக்லி சிபிஆரோ டெய்லி சிபிஆரோ இல்லாட்டி டெய்லி டைனமிக் ஜோன்ஸ் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல நான் வந்து ஷார்ட் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ இதை மட்டும் பார்க்க மாட்டேங்க. ஸோ இது போக இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்ப்பேன் ஷார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் நம்ம இன்ஸ்டிடியூஷனல் கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேடிங் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட அனாலிசிஸ் ஸ்கில்ஸை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணலாம் நீங்கள். ஸோ இந்த நிஃப்டி அனாலிசிஸ் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் வந்து நம்புறேன். ஸோ புதுசாக ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக லேர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கருத்தையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். இது வந்து ஒரு பாட்டம் தானா இல்லாட்டி இங்கேருந்து இன்னும் பயங்கர ஹியூஜான கிராஷ் வந்து வரப்போதா அப்படின்னு உங்கள் கருத்தை வந்து சொல்லுங்கள். நான் வந்து இதுதான் சர்டைனாக ஒரு பாட்டம் இல்லை இன்னும் கிராஷ் வரும் அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன். ஸோ ஆனாலும் மோர் தேன் 80 to 90% ஆஃப் த பீப்புள் வந்து அந்த மாதிரி தான் திங்க் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் ஜஸ்ட் உங்களோட தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத கேட்குறேன். மக்கள் இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.